திருச்சியில் உயர்மட்ட பாலம் மற்றும் மெட்ரோ உள்ளிட்ட 2 திட்டங்களுமே செயல்படுத்தப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு பேட்டியளித்தார். திருச்சி மாநகரில் 157 ஆண்டுகள் பழமையான சாலை ரோடு மெயின்காட் கேட்டை இணைக்கும் ரயில்வே மேம்பாலம் கட்டுமான பணி 34.10 கோடி மதிப்பீட்டிலும், காவிரி ஆறு ஐயாளம்மன் படித்துறை அருகே 13.70 கோடி மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட உள்ள பறவைகள் பூங்காவிற்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சியில் உயர்மட்ட பாலம் மற்றும் மெட்ரோ உள்ளிட்ட 2 திட்டங்களுமே செயல்படுத்தப்படும். உயர்மட்ட பாலம் அமைக்கலாம் என்று திட்டம் வகுத்தபோது ஏதும் இடையூறு இருக்கக்கூடாது என்பதால் தான் மெட்ரோ குறுக்கிட்டார்கள். தற்போது மெட்ரோ நிர்வாகம் அதற்கான தடையில்லா சான்றை வழங்கிவிட்டது. மாரிஸ் மேம்பாலத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையின் பங்கு இருப்பதால் அடுத்த 3 மாதத்திற்குள் பணி நிறைவடையும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தில் 2170 கிராமங்களுக்கு மின் வசதியே வந்தது. ஏழை பணக்காரர் என பாகுபாடு இல்லாமல் திட்டங்களை கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுச் செயலாளர் ராதா மோகன்தாஸ் அகர்வால் பேட்டியளித்தார். பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுச் செயலாளர் ராதா மோகன்தாஸ் அகர்வால் திருச்சிக்கு வருகை தந்தார். திருச்சி வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பார்த்து திட்டங்களை கொண்டு வருவதில்லை. பாரத பிரதமர் எப்போதும் ஏழைகளின் நலனே விரும்புவார். இந்தியாவில் உள்ள ஏழை மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் திட்டங்களை கொண்டு வருகிறார். மோடி அரசாங்கம் ஏழைகளுக்கான வீடு, மின்சாரம், கழிவறை, உணவு, மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட ஏழை பணக்காரர் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் கொடுத்து வருகிறது. ஏழைகளின் வருமானத்தை பெருக்கவும் வியாபாரிகளுக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் தமிழகத்தில் 2170 கிராமங்களுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டது என தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் கிராமப்புற மக்களுக்கு சென்றடைவதற்காகவே பாரத பிரதமரே நேரடியாக வருவது போன்று நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த வாகனம் மூலம் மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வந்துள்ளார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை இணை அமைச்சர் பிரதிமா பௌமிக் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா மற்றும் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியை காணொலி காட்சியை திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பயணத்தின் நிகழ்ச்சியில் மாண்புமிகு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் பிரதிமா பௌமிக் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். நமது நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா வளர்ச்சியடைந்த பாரதத்தின் யாத்திரையை நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து துவக்கி வைத்துள்ளார். நமது நாட்டின் பிரதமரின் கனவு நம் நாட்டில் இருக்கின்ற ஏழைகள், பழங்குடியினர் மற்றும் பெண்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களை முன்னேறி கொண்டு வருவதாகும். அந்த கனவை நிறைவேற்றவே கேரண்டியாக இந்த வாகனமானது வந்துள்ளது. நாட்டின் பிரதம மந்திரி திட்டத்தின்படி ஆவாஸ் யோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் மற்றும் அனைவருக்கும் கேஸ் இணைப்பு மற்றும் மின் வசதி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த வாகனம் மூலம் அனைத்து மக்களும் கொண்டு செல்லப்படுகிறது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் ஒரு பேச வாய்ப்பாக இந்த வாகனம் அவர் சார்பாக நம்மிடம் வந்துள்ளது. இது கிராம பஞ்சாயத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பிரதமர் திட்டங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது என பேசினார். இதனைத் தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் ரோஜ்கர் மேளா நடைபெற்றது. நாடு முழுவதும் 37 இடங்களில் 51,000 நபர்களுக்கு பணியாணை வழங்கும் காணொலி காட்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். திருச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் பிரதிமா பௌமிக் கலந்து கொண்டு 46 பேருக்கு பணியாணை சான்றிதழ்களை வழங்கினார். பயிர்கள் மற்றும் கால்நடைகளை தாக்கும் வைரஸ் குறித்து உலகளாவிய நவீன ஆராய்ச்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கு திருச்சியில் நடைபெற்றது. மருத்துவம், கால்நடை, வேளாண் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 450க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் சார்பில் திருச்சியில் வைரோகான் 2023 என்ற தலைப்பில் பயிர்கள் மற்றும் கால்நடைகள் தாக்கும் வைரஸ் குறித்து உலகளவிய நவீன ஆராய்ச்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கு திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குனர் முனைவர் செல்வராஜன் தலைமையில் நடைபெற்றது. 3 தினங்கள் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையம் பயிர் மற்றும் தோட்டக்கலை அறிவியல் துணை இயக்குனர் டாக்டர் திலக் ராஜ் சர்மா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மருத்துவம், வேளாண்மை, கால்நடை மற்றும் மீன்வளத்துறையை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் 70க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து பங்கேற்று 335 பேர் ஆராய்ச்சி செய்ததை சமர்ப்பித்தனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் வாகனம் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து திருச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் எளிதில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் பயன்பெறுவது எப்படி குறித்தும் விளக்கி வருகின்றனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பொதுமக்களிடம் மத்திய அரசு திட்டங்கள் எளிதில் எப்படி பெறுவது என்பது குறித்தும் விளக்கி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த கையேடுகளும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். மேலும் விவசாய நிலங்களில் நெற்பயிர், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் எப்படி உரம் தெளிப்பது, மேலும் விதை தெளிப்பது என்பது குறித்தும் விளக்கி வருகின்றனர். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி சென்னையிலிருந்து விமானம் மூலம்
திருச்சி விமான நிலையம் வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவியை மாவட்ட ஆட்சியர் மா. பிரதீப்குமார் வரவேற்றார். தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக நாகை மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். வழிநெடுகிலும் தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக வழங்கும். திருச்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை பாரத பிரதமர் வருகின்ற 2ஆம் தேதி திறந்து வைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பாபநாசம் பகுதியில் என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசும்பொழுது திருச்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை பாரத பிரதமர் வருகின்ற 2ஆம் தேதி திறந்து வைக்க வாய்ப்புள்ளது. ஆனாலும் அது இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடியில் தென் மாவட்டங்களில் இப்படி பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்து அவராக முன்வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசி ஹெலிகாப்டர் போன்ற உதவிகளை செய்திருக்கிறார். தொடர்ந்து திருச்சி விமான நிலைய முனையத்தை பார்வையிட்டார். ஆகாசவாணி செய்திகளுக்காக கதிரவன்.